கீமோதெரப்பி நெசசரி ஃபார் கேன்சர். ஏன்னா கீமோதெரப்பின்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் இப்போ பயம் இருக்குது. இன்ஃபேக்ட் சர்ஜரின்னு சொன்னால் கூட ஓகேன்றாங்க, கட்டி ரிமூவ் பண்ணிடலாம். பட் கீமோதெரப்பி ரொம்ப அவசியமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒன் திங் இஸ், சில டியூமர்ஸ்க்கு கீமோதெரப்பி தான் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்டே. ஸோ சர்ஜரி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அப்ளிகபிளே இருக்காது சில டியூமர்ஸில். ரெண்டாவது சிலதில் கொஞ்சம் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் டிசீஸ் இருக்குது. நம்ம சர்ஜரி பண்ணுறதாக இருந்தால் கூட இல்லையா, அந்த கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். பட் ஏற்கனவே ஒரு வேளை ரத்தத்தில் பரவி இருந்தாலோ இல்லை லிம்ஃப் நோட்ஸில் எங்கேயாவது பரவி இருந்தாலோ அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேன்ஸில் தெரியாது, பட் அங்கே வியாதி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்கே க்ரோ ஆகும், மற்ற இடங்களுக்கு பரவும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ண தான் நம்ம கீமோதெரப்பி யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி டேயில் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. நம்ம பயப்படுற அளவு காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸ்மால் ரிவர்சிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது, which we are very well easily able to handle. அதனால் கீமோதெரப்பியை பார்த்து பயப்பட வேண்டாம்.